ஹாய் பிரைஸ் தி லார்ட். இந்த பதிவில் ஒரு சிறிய வசனத்தோடு நம்ம வீடியோக்குள்ள போவோம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து நிற்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனம் எதை குறித்து சொல்றது என்று நம்ம கிறிஸ்தவ நபர்களுக்கு அனைவருக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறீங்க, அதன் மூலியமா உங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இந்த வசனத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. கிறிஸ்தவ நபர்கிட்ட நம்மகிட்ட எப்பவுமே விசுவாசமும், நம்பிக்கையும், அன்பு இம்மூன்றுமே எப்பவுமே நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா இருக்கும். இயேசு உண்மையை ஏற்றுக்கொண்டு நம்ம வழியில் நடக்கும்போது மூன்றுமே இருக்கும். ஆனா இந்த மூன்றிலுமே மிகவும் முக்கியமானது அன்பு. அந்த அன்பு இல்லைன்னா இந்த விசுவாசமும் கிடையாது, இந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆகையால் நாம பிறரிடத்துல இந்நாள் வரை கோபம் கொண்டிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடால நம்ம அவங்க மீது எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம். சில வார்த்தைகளால் அவர்களை கஷ்டப்படுத்திக்கலாம். இனிமேட்டு அவர்களை கஷ்டப்படுத்தாம அவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்து, இயேசுவை கூட நம்ம பிறர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழியில் செயல்பட வேண்டும். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. இவ்வளவு நாளும் நீங்க பிறரிடத்தில் சண்டை போட்டுக்கிட்டு, அக்கா தம்பி, கணவன் மனைவி, அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுன்னு நீங்க இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீடியோவின் மூலம், இந்த வசனத்தின் மூலம் இனிமேல் எல்லாருக்கிட்டையும் அன்பு கூர்ந்து கடவுளை பற்றி சொல்லுங்க, ஏசப்பாவை பற்றி சொல்லுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தின் மூலமா இன்னும் கடவுள் நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு, நமக்காக என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு அறிந்து கொள்ள வேண்டும். வரப்போகிற எல்லா வீடியோவிலும் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.